தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆய்வாளர் சம்பவ இடத்தில் தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், விவரங்கள். வணக்கம் சரவணன். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே வேடநத்தம் கிராமம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் விவசாயி சுப்பராஜ். இவரது மனைவி காளீஸ்வரி. இவர்களது 17 வயது மகள் குறுக்குச்சாலை அரசு ஆரம்ப மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி வந்த நிலையில் மார்ச் 10ஆம் தேதி நேற்று முன்தினம் மாலை 6 மணிக்கு அவர் வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்புவதால் அவரது தந்தை சுப்பராஜ் குளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். அங்கிருந்த போலீசார் பள்ளி மாணவி என்பதால் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அறிவுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து சுப்பராஜ் மார்ச் 11ஆம் தேதி காலை விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனிடையே மார்ச் 11ஆம் தேதி மாலை வேடநத்தம் காட்டு பகுதியில் முகம் மற்றும் உடலில் காயங்களுடன் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் சடலத்தை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பொது சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக கிராம மக்கள் அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின்படி 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்தனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடு வீடாக சென்று விசாரணை நடத்தினார். இச்சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், காவல்துறை உரிய தண்டனை வாங்கி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். மேலும் நேற்று குளத்தூர் காவல் நிலையம், விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதே காவல்துறையினர் உரிய முறையில் விசாரணை நடத்தி இருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. காவல்துறையினர் அலட்சியம் காரணமாகவே தற்போது மாணவி உயிரிழந்துள்ளதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவியின் உறவினர்கள் தெரிவித்தனர். குற்றவாளிகள் கைது செய்யாதவரை உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து அவர்கள் போராட்டம் தெரிவித்தனர். இந்த சம்பவம் காரணமாக வேடநத்த கிராமம் மட்டுமில்லாமல் அருகே உள்ள கிராமங்களும் சோகத்தில் மூழ்கின. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகாவுக்கு உட்பட்ட வேடநத்த பள்ளி மாணவி இறப்பு குறித்து முறையாக விசாரிக்கிறதால் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீனா தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவிட்டுள்ளார். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.